ஹாய் மிஸ்டர் குயின்ஸ். நான் இதை வந்து லக்ஷ்மி புட்டிக்கில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட ஃபுல் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேலை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை மற்ற சேலையும் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதோட ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறமா வாங்குங்க. இந்த சாரீ வந்து அவங்க வேர் பண்ணியிருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 799 தான். 800 ரூபாய்க்கு ₹1 கம்மி. சரிங்களா, 799 ரூபாய் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் சாரியில் ஃப்ளவர் டிசைன்ஸ், நிறைய கலரில் ஃப்ளவர். இதோட பார்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க் அண்ட் சில்வர் கலந்த ஒரு பார்டர் தான். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க கட்டியிருந்தப்பவையும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஏன்னா இது எங்கள் அன்னைக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து பியூர் காட்டன் சாரீலாம் லைக் பண்ணி கட்டுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சிம்பிளான சூப்பர் சாரீஸ் தான் கட்டுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட முந்தி பகுதி தான். வெளிப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் டிசைன்ஸ் இல்லை. சேலை வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது. அதாவது ரொம்ப சாஃப்டாக நம்ம கட்டினோன்னா அந்த கட்டியிருக்கோம் அப்படின்ற ஃபீலே இருக்காதுங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. சாரீ வந்து நைட் டைமில் டெலிவரி ஆச்சு. பட் நான் நைட் டைமில் தான் வீடியோவும் எடுத்திருந்தேன். 2 days ஆச்சுங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளவுஸ் டிசைன் அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க. அவங்க வேர் பண்ணியிருந்த ப்ளவுஸும் இந்த ப்ளவுஸும் சேமாக இருக்கிற மாதிரி எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரில. அது ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து அந்தளவுக்கு எனக்கு சூட்டபுளாக பிடிக்கல. இதில் சாரீ ஃபுல்லாமேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ் தான். நல்ல கலர் ஃப்ளவர்ஸ், அதாவது நம்ம வானவில் சாரின்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்குங்க. சாரீ ஃபுல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அதோட கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டு. அது என்ன அப்படின்னா நம்ம கட்டியிருக்கோம், அந்த கட்டின ஃபீல் இருக்காது. அதை விட ஒரு விஷயம், 800க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து நம்ம சாரீ வாங்குகிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு 800 ரூபாய்க்கு தரமான பொருள் கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனால் அந்தளவுக்கு தரமான பொருள் இல்லை அப்படின்னா அது உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும். இதை விட ஒரு விஷயம்னா அவங்களோட ரிட்டன் ஆப்ஷன் இல்லை. அதுதான் நம்மளுக்கு பெரிய ஒரு மன கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சாரீ வந்து குவாலிட்டி நல்லா இருந்தால் நம்ம வச்சுக்கிற போகிறோம், சரிங்களா. பட் குவாலிட்டியே இல்லை அப்படின்றப்போ வந்து அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதோட ப்ளவுஸ் இது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இது வந்து இந்த க்ரீன் கலரில் ஃப்ளவர் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் அதோட வந்து ப்ளவுஸு. சாரீ வந்து உண்மையாகவே பார்க்கறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் 800 ரூபாய்க்கு இந்த சாரீ ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நான் வந்து கண்டிப்பாக ஒர்த்தே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு. ரொம்ப அப்படியே சல்லடை மாதிரி இப்படின்னு ஏதாவது பட்டா கூட கிழிஞ்சிரும் போலங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலைங்க. என்னடா தேவையில்லாமல் அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ. நான் பியூர் கார்டுன்னு அவங்க கட்டியிருந்தப்போ பயங்கரமாக இருந்துச்சு. நான் அப்போ தான் ஒரு விஷயம் பார்த்தேன். நேற்று நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பார்த்தேன். இது வீடியோ கவரிங் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அப்போது நம்ம நார்மல் கேமராவில் லைட்டிங் போடுறோம், அதுக்கே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்க ஃபுல் எஃபெக்ட்டு 3D எஃபெக்டோடு எடுக்கிறாங்க. அப்போ அது எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. இது பாருங்கள், அந்த சாரியோட வந்து உள்பக்கம், இது வந்து வெளிப்பக்கம், அது உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஏதோ பிரிண்டட் சாரீ சொல்லுவோம்ல, பிரிண்ட் பண்ணால் ஒரு பக்கம் பிரிண்ட் இருக்கும், மறுபக்கம் ஒன்றுமே இருக்காது பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கே அதுவே பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா சாரி இந்த மாதிரி இருக்கே, நான் அவ்வளோ எதிர்பார்த்தேங்க. அந்த சாரியில் வந்து பெருசாக எதிர்பார்த்தேன். உங்களுக்கே தெரியுதா, ஏதோ ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், ஏதோ பிரிண்ட்டு ஒரு பக்கம் பிரிண்ட் போட்டு. நம்மளும் மேக்ஸிமம் காட்டன் சாரீஸ்லாம் பார்த்துருக்கேன், அதுக்காக நான் பார்க்கலன்னா சொல்ல மாட்டேன், இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ப்ளைனாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இது எந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வாட்டி கட்டிட்டு மறுவாட்டி அலசிட்டோம் அப்படின்னா இந்த சேலையை கட்ட முடியுமா, இதை வந்து நம்ம திரும்ப வந்து இதை கட்டிக்கிறலாமா அப்படின்னு யோசிக்கிற நிலமையில் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அன்னைக்கு இதை கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக இதை நான் இப்போ கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா இது எவ்வளோக்கு வாங்கினேன், 200 ரூபாய்க்கு வாங்கினீங்களா 300 ரூபாய்க்கு வாங்குவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. பட் நினச்சிருவாங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. இது முந்திலேயுமே பாருங்களேன், ஃப்ளவர்ஸ் வந்து ஒன் சைடு இருக்கும். அந்த சேலையை வந்து அப்படியே நம்ம சுருட்டுனா கூட அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பட் சாஃப்டாக இருக்கிறது ஒரு விஷயம் இல்லை, எல்லாருமே நம்ம சாஃப்டான சாரீ தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்கப்போ கட்டின ஃபீல் இருக்காது, நல்லாயிருக்கும். குண்டாக இருந்தாலும் நம்ம பாடியோட ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும், ஒல்லியாக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது வந்து அந்த ஃபீல் வந்து பூனம் சாரிக்கு இருந்தால் பரவாயில்லைங்க. இது பூனம் சாரீ கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட பூனம் சாரீ எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. தெரியும், அதுவே உங்களுக்கு அது ரொம்ப சாஃப்டாக கண்ணாடி மாதிரி ஒரு மாதிரி சல்லடை மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இது இருந்துச்சு. பட் நம்ம வாங்கினது பூனம் சாரீ கிடையாதுல்ல, காட்டன் சாரீ தானே. எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அது ப்ளீட் எடுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. எடுக்கிறதுக்காக நம்ம கட்டும் போது எல்லாமே நல்லா வருது. பட் ஆனால் 800க்கு இந்த சாரீ வந்து நிஜமாலே வந்து ஒர்த்தே கிடையாது.
800ல் 799 799 ஓகேவா. ஏன் அப்படின்னா ரொம்ப பாருங்களேன், இது வந்து லைட் எஃபெக்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னா இப்படின்னு பட்டாலே கிழிஞ்சு போயிடும். நம்ம கிழிஞ்சு போய் இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி அலசிட்டோம் அப்படின்னா பழைய துணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதாங்க இருக்கும். அப்படி இருக்குது பாருங்களேன். தொட்டாலே காட்டன் சாரி நம்ம எல்லாமே வேர் பண்ணியிருப்போம். அதோட இதுவே பாருங்கள், கிளாத்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே சல்லடையாக ரொம்ப எப்படி இந்த ரேஷன் கடை சேலை கூட அது கூட சொல்ல முடியாதுங்க. அது கூட நல்லாயிருக்கும். ரேஷன் கடை வேஷ்டி பார்த்துருக்கீங்களா, அந்த கிளாத் பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா அதோட கோடு இருக்குல்ல, அந்த நூல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நூலுக்கு இடையில உள்ள கேப்பு, அந்த கேப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. இறுக்கமாக ஒரு காட்டன் சாரிக்கு வந்து அது நெருக்கமாக இருக்கும். இது நெருக்கமாகவே இல்லை. இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்ம ஆஃபருக்குலாம், தீபாவளிக்கு ஆஃபருக்கு இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜவுளி கடையில் ஆஃபர் போட்டிருப்பாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு வந்து அவங்களோட பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பேமெண்ட்டு வந்து ஏமாற்ற மாட்டாங்க, பட்டு சாரியில் ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸாக எனக்கு உண்மையாகவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் துணியை பார்த்திங்களா, அவங்க கட்டியிருக்க போட்டிருக்க ப்ளவுஸுக்கும் நம்ம இந்த ப்ளவுஸுக்கும் ஒரு துளி சம்மந்தம் கூட கிடையாது. ஒரு வேளை அவங்க அதை சொல்லும் போல் லைட் எஃபெக்டோடு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் என்னமோங்க. இங்கே பாருங்களேன், சேலை முந்தானியை பாருங்களேன். இதோட முந்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த கலர் வந்து சில்வர் அண்டு பிங்க் கலர் வந்து செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. பட் சேலையில் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தே இல்லைங்க. ஏண்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து கட்டியிருக்கும் போது ஃப்ரீயாக ஒன் சைடு விட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாரீ நல்லாயிருக்கும் ஓகேவா. ஏன்னா அது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னா, இது வந்து காசு போட்டு வாங்கி நான் இப்படி ஏமாந்துட்டேனா, இல்லை நான் தான் ஏமாந்துருக்கேனா, இல்லை நிறைய பேர் ஏமாந்துருக்காங்களா, எனக்கு எதுவுமே புரியலைங்க. இதை எதை தச்சு போடுறதுன்னு கூட தெரிலங்க. கட்டலாம் அவ்வளோதாங்க. ஒரு வாட்டி கட்டலாம், 2 வாட்டி கட்டலாம், 3வது வாட்டியில் தாங்குமானே தெரில. நம்ம என்ன ஆஃபருக்காங்க சாரீ எடுக்கிறோம் அந்த மாதிரி இருந்துச்சு. மனசு உண்மையாகவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி போயிடுச்சு. எல்லோரும் சொல்லியிருந்தாங்க குவாலிட்டி நல்லா இருக்காது, குவாலிட்டி நல்லா இருக்கு. நான் இந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. என்னடா இது ஏதோ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்துருக்கீங்களா, போட்டிருப்பாங்க பாருங்களேன், 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு சாரீ. கிட்டத்தட்ட அந்த சாரியே பெட்டர் அப்படின்ற தோன்ற அளவுக்கு ஒரு இது இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஃபேக்காக வந்து ரிவ்யூ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ணால் பார்க்க தானே செய்யணும், சரிங்களா. நம்மளுக்கு அவங்களுக்கு ஏதாவது எனக்கு அவங்கள நார்மலாகவே எனக்கு பிடிக்குங்க. பிடிக்காதுன்னா சொல்ல மாட்டேன். பியூட்டிஃபுல் உமன், என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணு வந்து இந்த நிலமையில் இருக்கிறது வந்து சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஆனால் தன்னோட பேரை வந்து இன்னொரு வகையில் காப்பாற்றிக்கலாம்ல. எப்படி அவங்க வந்து காசு விஷயத்தில் ஏமாற்ற மாட்டாங்களோ அதே மாதிரி குவாலிட்டி தரத்தில் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்றது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு, அந்த இதெல்லாம் பாருங்களேன், ஒவ்வொரு கடையில் உள்ள கோடு பாருங்களேன் எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்ட்டு தெரியுதா அவங்களுக்கு. நல்லா பாருங்களேன், அது அவ்வளோ அகலமாக இருக்குங்க. அப்படின்னா எப்படி இப்போ ஏதாவது வடிகட்டியே தேவையில்லைங்க. அந்த சாரியை வச்சே வடிகட்டிடலாங்க. பால் வடிகட்டலாங்க. பால் ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்தால் அது கூட விலகி ஓடிடும் போல். கேப் அவ்வளோ இருக்குங்க. நம்ம ஏதாவது வடிகட்டினா கூட அந்த வடிகட்டுற பொருள் கீழே ஓடிடும் போல், அந்தளவுக்கு இருக்குது. அது வந்து நம்மளுக்கு எனக்கு என்ன ஏண்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதை விட ரிட்டன் ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னது தாங்க அப்படியே மன கஷ்டமாயிருச்சு. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. அவங்க ரிட்டன் வாங்க மாட்டாங்களாம். இதுக்கு நம்ம பேசாமல் ஆன்லைன்லேயே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு ஜவுளி கடையிலே வாங்குறது தான். பட் நான் ரிவ்யூ போடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் அவங்க கட்டியிருந்தப்போ நான் இதுவரை வாங்கினது கிடையாது. வாங்கியிருக்கேன் ஒரு 6 months 7 months முன்னாடி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வாங்குகிறேன் ஓகேவா. இங்கே பாருங்களேன், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பேக் கேமராவில் பாருங்கள் இது எந்த அளவுக்கு கேப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இது பாருங்கள், அது முன்னாடி நான் எடுத்தது ஃபுல்லாக முன்னாடி உள்ள கேமராவில் எடுத்தேன். அதனால உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பின்னாடி உள்ள கேமராவில் பாருங்கள் இந்த சாரியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. 800க்கு வேஸ்ட்டுங்க. ஏண்டா வாங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ மட்டமாக இருந்துச்சு. இது நான் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அவ்வளோ மட்டமாக இருந்துச்சுங்க. என்னடா சேலையா இது, என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா 800 ரூபா கொடுத்து இப்படி போட்டு நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்ட்டு எனக்கு உண்மையாகவே மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பேக் கேமராவில் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தது ஃபுல்லாக முன்னாடி உள்ள கேமராவில் எஃபெக்ட் அப்படி இருந்துச்சு. பின்னாடி உள்ள கேமராவில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது நைட் எடுத்த வீடியோ தான், சரிங்களா. பகலில் நான் எடுக்கலை, நைட் எடுத்து வச்சுருந்து நான் நைட்டே அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் அப்லோட் பண்ண முடியலை என்னால். இதோட டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதோட கிளாத்தோட குவான்டிட்டி பார்த்திங்களா எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இவ்வளோ மட்டமாக சாரி 800க்கு நான் வாங்கினதே இல்லைங்க. நான் ஏண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 800 ரூபாய்க்கு நானே எடுத்திருக்கேன், காட்டன் சாரீ எடுத்திருக்கேன். 600 ரூபாய்க்கே எடுத்திருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இது 800 ரூபா கொடுத்து நம்ம எடுக்கிற அளவுக்கு என்னடா இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா அது எவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே இப்படின்னு போட்டால் கூட ஏதாவது சின்ன குழந்தை பிடிச்சி இழுத்தா கூட கிழிஞ்சிரும் போலங்க, அப்படி இருந்துச்சு. ஃபுல்லாக பாருங்கள், இதோட கலர்ஸ் பாருங்கள். அது ஃபுல்லாக எஃபெக்டில் உங்களுக்கு எப்படி அப்போ தான் நினச்சேன், ஓகே இப்படி தான் எஃபெக்ட் போட்டு நம்மளே ஏமாத்துறாங்க போல். அது ஃப்ளாஷ் போட்டிருந்தேன். ஃப்ளாஷ் வந்து இருட்டு டைமில் வீடியோ எடுக்கிறோம் இல்லையா, அதனால்
இது வந்து பேக் கேமரா ஆன் பண்ணோன்னு நல்லா கிளியராக தெரிஞ்சு. ப்ளவுஸ் துணியை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது உண்மையாகவே சொல்லுங்கள், பூனம் சாரீ கூட பரவாயில்லைங்க. இது வந்து ஒரு காட்டன் சாரீ இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதை வந்து நான் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு டைம் கட்டலாம், 2 வாட்டி கட்டலாம், அதுக்கப்புறம் தூக்கி மூலையில் வைக்க வேண்டியதான், இல்லைன்னா ஸ்க்ரீன் தைச்சி போட வேண்டியதான். அதுக்கு தான் பண்ண முடியுங்க, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நான் இது வந்து ஒருத்தவங்களை குறை சொல்கிறது அப்படின்றது எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு அவங்கள உண்மையாகவே எனக்கு பிடிக்கும். பட் என்ன எக்ஸ்போ போய் வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நம்ம பார்த்து வாங்கியிருக்கலாம். கடையிலே வாங்குறது பெட்டர் தான் எனக்கு. பட் நம்ம வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸ்போ அந்த மாதிரி கூட போய் கூட மனசாரி போயிடும். ஏன்னா பார்த்து எடுத்து நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா ஆன்லைனில் வாங்கிட்டு நம்ம ஏன்னா அது பிடிக்கலைன்னா வச்சுட்டு வந்துடலாம்ல. இதை பிடிக்கல அப்படின்னா வச்சுட்டுலாம் வர முடியாதுல்ல, ரிட்டர்னும் பண்ண முடியாது. எப்படி இருக்குது பாருங்கள், எனக்கு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன்டா வாங்கினோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம வாங்கணுமா யார்கிட்டையும் அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. எல்லோரும் சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு. பட் உண்மையாகவே எனக்கு வந்து மனசு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு.